அப்படி ஓடி வர? அண்ணன் பதட்டமா ஊருக்குள்ள போயிட்டு இருக்காருண்ணே. ஏன்னு கிட்ட அடிக்க வராருண்ணே. ஊருக்குள்ள போறானா? ஏன்னா அந்த பொண்ணு இன்னும் பதில் சொல்லணும்னு ஊருக்குள்ள போய் கேட்க போயிட்டானா? லூசாடா நீங்க? கேட்டா கிறுக்கு பிடிச்சி திரிகிறீங்க அவனை. கண்ணா ஐயா, இன்னும் 10 நாள் அறுவடை திருவிழா வருதுன்னு லோகிட்டு சொல்லிடு. சரிங்க. அப்பதான் ஆட்டக்காரன் குட்டுக்காரனுக்கெல்லாம் முன்னாடியே சொல்லி வைப்பான். சொல்லுங்க. ஏதாவது தேவையா? இல்லையா தயங்காம கேளுங்க தம்பி. ஐயா, எனக்கு உங்க பொண்ணு. டேய் முட்டாள் முட்டாள். ஏண்டா துளசி, தெரியாம இந்த பக்கம் வரக்கூடாது சொல்லிருக்கல உன்ன. தெரியாமையா? இது என்னன்னு தெரியுமாடா உனக்கு? ஐயா மன்னிச்சுங்கய்யா. ஏய் ஏன்டா இப்படி பண்ற? ஏதோ தெரியாம. இது கூட தெரியாம எப்படி அந்த ஊர்ல இருக்க? சரி சரி விடு விடு. இதெல்லாம் சொல்ல மாட்டீங்களாடா? நான் தெரியாம இடிச்சிட்டேன்னு சொல்றேன்ல. இந்த வேலை என்னையா அது? ஒழுங்கான ஆளை எங்க வைக்கிறதுனா வைங்க, இல்லைன்னா அவ்வளவுதான். இந்த மாயனம் காடனை எங்கேயா போனாங்க? காவலுக்கு போயிருக்காங்க. இந்த மாதிரி பொறுப்பு இல்லாத சின்ன பசங்களை இந்த வேலைக்கு வைக்காதீங்க. சரி. வயலோட நிக்க சொல்றான் அவனை. சரிங்க. ஏய், நீ கீழே வயலுக்கு போயிட்டு மாலை அனுப்பு. என்ன விஷயம் சொல்லுங்க தம்பி. என்னையா கல்ல போய் இடிச்சதுக்கு இப்படி கோவப்படுறீங்க? கல்லா? இது கல்லு இல்ல தம்பி. இது எங்க இனத்தோட மூத்த மனுஷங்க நட்டு வச்ச தலைவாசை. இங்கிருந்து ஆதிகாடே ஆரம்பிக்குது. இந்த மரம் இருக்கே, இந்த மரத்துக்கு 200 வருஷ வரலாறு உண்டு. இந்த மரத்தடியில தான் எங்க மூதாதையர்கள் தலைமுறை தலைமுறையா தூரி கட்டி வளர்ந்தாங்க. இடி விழுந்து அவங்க மண்ணோட மண்ணா போனா கூட அவங்களோட ஆத்மாவும் சுவாசமும் இன்னமும் இங்க சுத்திக்கிட்டு இருக்கதா எங்க நம்பிக்கை. இவங்களெல்லாம் விட்டுட்டு நாங்க எங்க போவோம் தம்பி? இந்த நெருப்பு இருக்கே, இது எங்க முப்பாட்டைங்க கொளுத்தின நெருப்பு. எங்க பாட்டன் புட்டைங்க காலத்துல இருந்து நான் வரைக்கும் இதை அணையாம பாதுகாத்துட்டு வர்றோம். எத்தனையோ மழையும் காத்தும் பாத்துருச்சு தம்பி. இது இந்த நெருப்புக்கு மட்டும் இல்ல தம்பி, எங்க இனத்தோட எல்லா சடங்கு சம்பிரதாயம் அத்தனைக்கும் சேர்த்துதான் தம்பி. காட்டுக்கு வெளியே வேணா கலாச்சாரம் மாறி இருக்கலாம், ஆனா இங்க மாறாது, மாத்தவும் முடியாது. அப்படி ஒருத்தன் மாத்தணும்னு நினைச்சானா அது எங்க இனத்துக்கே செய்யற துரோகம். அப்படி ஒரு நம்பிக்கை துரோகி இந்த ஊர்ல இல்லவே இல்லை தம்பி. மாப்பிள என்ன பாரு, எந்திரி. பார்த்து வரக்கூடாதா மாப்பிள? அடிக்கடி எதுவும் பண்ணல இல்ல? விடுமாமா, மாப்பிள நாம துரோகம் பண்ணிட்டு இருக்கோம். கேட்டீங்கல்ல, ஊருக்குள்ள நம்பிக்கை துரோகிங்களே இல்லையா? ஏமாத்திட்டு இருக்கோம் மாமா. திடீர்னு கொம்ப இறங்கிட்டா தப்பு மாமா. குழந்தை குட்டிங்களாம் இருக்காங்க. நீங்க வள்ளி என்ன ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க, நம்ம யானையை மாத்திட்டு உருட்டு போயிட்டே இருக்கலாம். எப்பா வார்த்தை இங்கே இருந்து வரலையே, இங்கே இருந்தானப்பா வருது. போயிட்டா நீ ஆசைப்பட்டது? சின்ன வயசுலேருந்து எவ்வளோ ஆசைப்பட்டிருக்கேன். அதெல்லாம் கிடச்சிருச்சா? அதில் இது ஒன்று நினச்சி போயிட்டே இருக்கேன் மாமா. அப்போலாம் நீ எதுக்கும் கலகனது இல்லையடா? உன் கண்ணில் இன்னைக்கு தானே இந்த மாமன் கண்ணீரை பார்க்குறேன். எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல மாமா. டேய் டேய், இப்போ என்ன அந்த பொண்ணுகிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீ கேட்டப்போ முடியாதுன்னு சொன்னாளா? அமைதியா தானே போனா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனும் சம்மதத்துக்கு அறிகுறியா? உன்னை பத்தி அந்த பொண்ணு அவ மனசுலயும் ஆசையை வளர்த்து வச்சிருக்கலாம்ல? ஏமாப்ல, அவ அப்பா 5 நிமிஷம் பேசுறதை கேட்டதுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண முடியல மாமா துடிக்கிறியே. 200 வருஷம் சங்கதியா கேட்டீல்ல? பெத்து வளர்த்த பூமிடா, அத்தனை உடச்சு நொறுக்கிட்டு ஓடி வந்து சொல்ல மாட்டான். நீ ஆம்பளையா படகுன்னு சொல்லிட்ட.
ஒரு பொம்பளை உடனே சொல்ல மாட்டா. அப்படி சொல்லிட்டா அது காதலே கிடையாதுடா. மாப்பிள்ள அவ சொல்லுவா, உடைய பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாடா. அது வரைக்கும் இந்த ஊர்ல நம்ம இருக்கோம். போ வர மாப்பிள்ள எங்க எங்க மாப்பிள்ள போற? இல்லடா. டேய் டேய் எங்க போற? சொன்னக்காரா. டேய் மாப்பிள்ள டேய் அது கும்கியானே கும்கியோ கொம்ப கொண்டுறாடா. டேய் சொன்னக்கார டேய் இந்த குழந்தை குட்டிங்கடா மாப்பிள்ள. இந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? சொன்னக்கார மாப்பிள்ள மாப்பிள்ள டேய் சொன்னக்கார டேய் டேய் மாப்பிள்ள டேய் போயா. ஊரே நம்மள நம்புது. கொம்பை இறங்கிட்டான்னு நினைக்கிறேன். என்னையா யானை படிச்சு நீங்க இங்க நிக்கிறீங்க? என்னம்மா கோயில் யானை போய் என்னம்மா பண்ண போகுது? நான் பாக்குறேன். நாங்க யானை வரட்ட வந்தேன்னு பாக்குறியா? 2 நாள் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்தோம். மாப்பிள்ளை என்னைக்கு உன்னை முதல்ல பார்த்தானோ உன்னை காப்பாத்துறதுக்காக தண்ணிக்குள்ள குதிச்சான். ஆனா இன்னைக்கு வரைக்கும் உன் நினைப்புல இருந்து அவன் கரையேறல. அம்மாடி எந்த நிமிஷம் உன்னை பார்த்தானோ அந்த நிமிஷத்துல இருந்து சோறு தண்ணி இல்லாம புயல்ல எம்டன் கப்பலே கலகலத்து போச்சான் சார். அந்த புயல்ல இந்த மரம் கம்பீரமா நினைச்சான். ஊருக்குள்ள சொல்லுவாங்க, அப்பேற்பட்ட மரத்தையே கொம்பன் தூரோட புடுங்கி போட்டு போயிட்டானா சார். அடிவாரத்துல இறங்கிட்டேன்னு கொம்பை மிரட்டல் விட்டு போயிருக்கான். அதுதான் கொம்ப ஸ்டைலு. ஐயா, எனக்கு என்னமோ அறுவடைக்கு முன்னாடியே கொம்பை இறங்கிடுவோன்னு தான் தோணுது. இறங்கினா என்ன முத்து, வேலு கம்பு அறுவாலாம் வச்சிருக்காங்கல்ல, துரத்திடுவாங்க. தம்பி வாங்க போலாம்.
டேய் சொல்ல சொல்ல நீ மாதிரி கிளம்பி வந்துட்ட நீ கொம்பி நின்றுத 2 பேரும் செத்து இருப்பீங்கடா. சாகலாம் தான் வந்தேன். நானும் செத்துருவேன். அலி, அறுவடை முடிஞ்சதும் நம்ம கல்யாணத்தை பற்றி உங்கள் அப்பாட்ட பேசலான்னு இருக்கேன். வேண்டாம் பொம்மா, ஏதாவது பிரச்சனையாயிடும். அதுக்காக எத்தனை நாள் இப்படியே பயந்து பயந்து பார்த்துக்கிறது? ஒரு நாள் சொல்லி தானே ஆகணும். அட்டவரு அவரு என்ன பார்த்தா தெரியல? கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. போடி. மடியில் என்ன? கொய்யா பழம். எடியா கைய. ஊருக்கு புதுசா? இப்படிதான் லைன்மேன் ஒருத்தன் எங்க ஊர் பிள்ளைய பார்த்து சௌக்கியமா இருக்கியான்னு தான் கேட்டான். ஊருக்குள்ள தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் காணாம போயிட்டான். இன்னும் தேடிட்டு தான் இருக்காங்க. காணாம போணுமா? என்ன அல்லி, சௌக்கியமா இருக்கிற போல இருக்கு. சௌக்கியமா இரு, சௌக்கியமா இரு. லைன்மேன் காணாம போயிட்டானாங்க. இவங்க கும்கியோட காணாம போயிருவாங்க போல இருக்கு சார். இவன் அப்ப வேற மானஸ்த. அப்ப தொங்கிருவான். அதுக்கப்புறம் 200 வருஷம் கட்டுப்பாடுக்கு சங்குதான். தாவணியில புரட்சி ஆரம்பிச்சிருக்காயா? காலையில இருந்து மஸ்து படி ஆரம்பிச்சிருச்சு மாணிக்கத்துக்கு. இனிமே யாரு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேமா. ஆமாண்ணே, நான் கூட காலைல மட்டை போட போனேண்ணே, நான் தள்ளி விட்டுருச்சுண்ணே. மதம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சியா. கதெல்லாம் முத்திருச்சு மாப்பிள்ள. அறுப்பு நேரம் ஊருக்காரங்க வரப்போக இருப்பாங்க. நம்ம உடனடியா யானை கூட்டிட்டு ஊரை விட்டு போயிடலாம் மாப்பிள்ள. இல்லை மாமா, இந்த மாதிரி நேரத்தில் ஊரை கடந்து கூட்டிகிட்டு போகிறதும் பிரச்சனை தான். ஒன்று செய்யுங்க, நாளை காலையில் அறுவடை ஆரம்பிக்குது. அது முடிகிற வரைக்கும் யாரும் கிட்ட போகாதீங்க. வேற யாரையும் கிட்ட விடாதீங்க. டேய் சங்கிலி கட்டுறா, குறுக்கலை போடு. குறுக்க போட்டாலும் கொஞ்ச நேரம் தான் மாப்பிள்ள கேட்கும். சொல்றது செய்யுங்க. டேய் மாணிக்கம், சுமாரு உட்கார்றா.